இருப்பீங்கன்னு நம்புகிறேன். என்னோட சேனலில் பாருக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வருது. ஓகேங்க, பாருக்கு சப்போர்ட் பண்ணுறன்றது என்னோட விஷயம் இல்லை. பாரு மட்டும் தப்பு பண்ணுறாங்க, மற்றவங்கலாம் பண்ணலையாங்கிறத என்னோட கேள்வியாக இருக்குது. அது ஒன் ஆர் ஷோ பார்க்குறவங்களுக்கு புரியாது. ஒன் ஆர் ஷோ எல்லாருமே ஆடியன்ஸ் நிறைய பேர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா பாரு மட்டும் தான் தப்பாக காட்டுறாங்க. லைவ் பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும் பாரு எவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு. அதுக்கான ரியாக்ஷனாக ஓவர் ரியாக்ஷனாக கொடுக்குறாங்க. ஆப்வியஸாக இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் உட்காந்து அழவும் இல்லை. அதுக்கான கரெக்ட் ரிப்ளை அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு பதிலாக அவங்க ஓவர் ரியாக்ட் பண்ணுறாங்க. ஓவர் ரியாக்ட்னு நான் சொல்கிற இடத்துல அந்த ஏன்னா ஒருத்தங்களை திருப்பி எத்தனை நாள் அடிப்பீங்க? ஏன்னா ஒரு நாள் அடிச்சதுக்கு அந்த பொண்ணு அழுதுச்சு, அப்புறம் வேற ஏதோ ஒரு நாள் பண்ணும்போது நேற்று அந்த ஓட்டிங்லேயும் அந்த கியூசிலையும் அழுதுச்சு அப்படின்னும் போது, அப்போது ஒரு பொண்ணு 3 வாரமாக அடிக்கிறீங்க, வீக்கெண்ட்லேயே அடிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பொண்ணு வந்து உங்களுக்கு ஆமாம் சாமி போடாதது தானே உங்கள் பிரச்சனை. அதுக்கு தானே அடிக்கிறீங்க. இப்போ பேர் வியானா கூட கனியாக்கா வந்து 2 நாளும் ஸ்மூத்தாக பேசுகிறாங்களா, போய் சுபி கிட்ட வியானா சொல்கிறாங்க. ஏன்னா சுபி வந்து பாரு இப்போ ஏமாத்திட்டாங்கல்ல. ஆமாங்க, பாருக்கு வந்து சுபி வந்து அந்த பாஸ் கொடுக்கல. இது ரொம்ப பேருக்கு சந்தோஷம். பாருக்கு வந்து பிடிக்காதவங்களுக்குலாம் இது வந்து ஒரு அல்வா சாப்பிட்ற மாதிரி நியூஸாக இருக்கும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது சுபி பண்ணது துரோகம் தான். ஆக்சுவலி ஒரு டீல்னு பேசினதுக்கப்புறம் டீல் தான் அப்படின்னு சொல்லும்போது பிக் பாஸ் வீட்டை பொறுத்த வரைக்கும் அந்த டீலுங்கிறது ஃபேர் டீலாக இருக்கணும். போன சீசனில் ஜாக்கும் மஞ்சரியும் பிரச்சனையாக ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். மஞ்சரிக்கும் ஜாக்குக்கும் பிரச்சனையே இருந்தாலும் டீலுன்னு வந்தப்பறம் அதை அந்த வேலையை அவங்க ஜாக் செஞ்சாங்க. அப்போ சுபியும் அதை செஞ்சுருக்கணும். இல்லைன்னா செய்ய முடியாதுன்னு முதல்ல தைரியமாக சொல்லியிருக்கணும். அது என்ன முதுகில் குத்துறது, முதல்ல ஒத்துக்கிட்டு பின்னாடி செய்ய மாட்டேன்னு சொல்கிறது அப்படின்னும் போது நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். ரம்யா ஜோவும் அதை தானே பண்ணாங்க. ரம்யா ஜோக் பண்ணுறேன்னு சொல்லி இவங்க கொடுக்காம தான் பண்ணாங்கன்னா ரம்யா ஜோக் கொடுக்குறேன்னு அவங்க ஃபேராக நினச்சாங்க. ஆனால் ரம்யா ஜோ தனக்கு ஃபேராக இருக்க மாட்டாங்களோன்ற சந்தேகம் வந்ததுனால தான் பாரு சொன்ன பாரு ரொம்ப ஸ்மார்ட், ரொம்ப கிளவர். அப்போ வந்து கொடுக்க மாட்டாங்க சந்தேகம் வந்தப்போ யாராவது நம்மளை ஏமாத்துவாங்கன்னு தெரிஞ்சு நம்ம திருப்பி அந்த காசை கொடுப்போமாங்க? அவங்க நம்மளுக்கு ஃபேரா இருப்பாங்கன்னு தெரிஞ்சா டீல் பேசுவோம். ஏமாத்த போறாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த டவுட் வந்தப்பறம் எப்படி கொடுப்போம்? ஒரு சின்ன டவுட் வந்தாலும் கொடுக்க மாட்டோம் தானே. அப்போ அந்த மாதிரி அவங்க கொடுக்கல. அப்போ சுபிக்ஷா மேல அவங்களுக்கு டவுட் இல்லை, சுபிக்ஷா அவங்க முழுசா நம்பினாங்க. அப்போ சுபிக்ஷா பாரு மேல டவுட் இருந்ததுன்னா அதை அவங்க சொல்லியிருக்கணும். எனக்கு உங்க மேல டவுட் வந்துடுச்சு, அதனால நான் வந்து பண்றேன் அப்படின்னு. ஆனா சுபிக்ஷா பேசினதுக்கு ஏற்ற மாதிரி பாரு வந்து கேட்கறாங்கல்ல. நேற்று நைட் லைவ்ல இதெல்லாம் நடந்தது. இன்னைக்கு எபிசோட்ல வரும் எதை காட்டுவாங்க எதை காட்ட மாட்டாங்கன்னு தெரியல. ஆனால் அந்த பொண்ணை ஓவரா டார்ச்சர் பண்ணி அந்த பொண்ணு அந்த அளவுக்கு வெக்ஸ் ஆகி கிட்டத்தட்ட ஃப்ரஸ்ட்ரேஷனோட உச்சிக்கே போயிடுச்சு. அது போன வாரம் அந்த மார்க் பண்ணும்போது அந்த பொண்ணு அப்படிதான் ஃப்ரஸ்ட்ரேஷனோட உச்சிக்கு போய் ஆனால் சிரிச்சுக்கிட்டு அதை சமாளிச்சது. அந்த ஸ்வாப் அதெல்லாம் 1 hourல எதுவுமே காட்டவே இல்லை யாருமே. அந்த 1 hourல வெறும் 1 hour எபிசோட்ல வெறும்னே ஸ்வாப் பண்ணாங்க. சபரியும் எஃப்ஜே இப்படி வந்தாங்க அப்படின்னு எப்படி பண்ணானுங்க தெரியுமா? அவன் சபரியும் எஃப்ஜேவும் அந்த அளவுக்கு அந்த பொண்ணு மார்க் பண்ணாங்க. கிட்டத்தட்ட எனக்கு பேசுறதுக்கே கஷ்டமா இருக்கு. கிட்டத்தட்ட அந்த பொண்ணு ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷனோட உச்சியில சிரிச்சுக்கிட்டே இருந்தது. ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆனால் கத்தி டென்ஷன் ஆகி பண்ணுறதோட ஒரு மாதிரி ஒரு சீப்பு வரும்ல, அந்த மாதிரி அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே அதை பண்ணிச்சு. அவங்க பண்ணுற மாக்கிங்க அழறதையும் வெளிப்படுத்தல, கோத்தையும் வெளிப்படுத்தாமல் அப்போதான் அந்த கேம் பிளான், பாரோட நியூ கேம் பிளான் கூட நான் ஒன்று போட்டிருப்பேன். ஸோ அது இப்படியே சிரிச்சே சமாளிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த பொண்ணு சிரிச்சு சமாளிக்குது, இல்லை சார்ட் அவுட் பண்ண ட்ரை பண்ணுது. ஆனால் நீங்கள் எப்படி பண்ணாலும் அடின்னு அடிப்பீங்கன்னா அந்த பொண்ணு என்னதான் பண்ணோம்? உங்களுக்கு ஆமாம் சாமி பொண்ணு உங்கள் காலில் விழணும். அதுதானே உங்கள் பிரச்சனை. கனியக்கா அந்த வீட்டில் மாமியார் மாதிரி இருக்காங்க, இந்த பொண்ணு என்ன புதுசாக அந்த வீட்டுக்கு வந்த மருமக மாதிரி எல்லாத்துக்கும் ஆமாம் சாமி பொண்ணுன்ற கதையாக நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. கனியாக்காக்கு அந்த ஒரு கும்பல், மாமியார் வீட்டு கும்பல்னு ஒன்று இருக்கும்ல, அது எல்லாம் ஜாலரை போடும். புதுசாக அந்த பொண்ணு உள்ளே ஒத்துக்காது இல்லை, அந்த மாதிரி ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு நான் எதுக்கு ஒத்துக்கணும்? எனக்கு ஒரு விஷயம் இருக்குது, நான் கேம் ஆட வந்திருக்கேன்னா கனியாக்கா ஆமாம் சாமி போடுறவங்க யாரும் தனியாக கேம் ஆட முடியாது. கனியாக்கா குரூப்பில் இருக்க வரைக்கும் தனியாக கேம் ஆட முடியாது. வெறும்னே சபரியும் கனியும் மட்டும்தான் ஹைலைட் ஆவாங்களே தவிர ஏதோ ஒரு பீரியடில் இல்லை பிரவீன் இப்போ வெளில வந்தால் பிரவீன் ஹைலைட் ஆவார் தவிர மற்றவங்களாம் மிஞ்சி போனால் ஒரு 40-50 டேஸ்க்கு அப்புறம் கெமியிலேருந்து எஃப்ஜேல லவ் கண்டென்ட் ஆதிரி இருக்க வரைக்கும் தான் வெளில துரத்தி விட்டுருவாங்க. கெமியும் பெருசாக வெளில தெரிய போகிறதில்ல. வெறும்னா இந்த லைட்டர் பிரச்சனைக்கோ கத்தி பிரச்சனைக்கோ கெமியை உள்ள விட்டு பெருசாக கண்டென்ட் எதுவும் கொடுக்கல அப்படின்னும் போது திருப்பி வெளில விட்டுற போகிறாங்க. இல்லை ஃபிசிக்கல் டாஸ்கில் என்ன சொல்கிறது, சபரியை வச்சு பாரு எடுத்த மாதிரி, பாரு எடுத்த அந்த ஃபோட்டோ எடுத்த மாதிரி கெமியை வச்சு வேறு ஏதாவது டாஸ்கில் பாரு அட்டாக் பண்ண வைப்பாங்க. இப்படி தான் இவங்க கேவலமாக கெமி யூஸ் பண்ணுவாங்க தவிர கெமியோட இண்டிவிஜுவல் கேம் வெளில வரவே போகிறதுல அந்த குரூப்பில் இருக்கிற வரைக்கும். அப்போ அதே மாதிரி தான் ஆதிரி அவங்களுக்கான பிரச்சனையை அவங்களே பார்த்துக்கிறாங்க, அதை அவங்களே தேடிக்கிறாங்க. அவங்க சரி பண்ணுறாங்களும் பண்ணலையா அது அவங்களுக்கான ப்ராப்ளம். ஆனால் இந்த பொண்ணு அடிச்சுட்டே இருக்கு. இப்போ கூட காலைல எழுந்ததுலேருந்து அந்த பொண்ணு தனியாக சுற்றிட்டு இருக்குங்க. அந்த பொண்ணு நைட்டு வந்து இல்லை வியானா ஒரு விஷயம் சொல்கிறாங்க. காலைல எழுந்துக்கும் போது வியானா வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் வியானா கன்னிங் இல்லை கிளவர் தான் அப்படின்னு. ஆனால் சுபி கூட சேர அந்த பொண்ணு மாறிட்டு தான் இருக்குது. அந்த பொண்ணு கேமை எப்போ ஸ்பாயில் பண்ண போதோ தெரியல, அந்த பொண்ணே ஸ்பாயில் பண்ணி போதோ, அவ்வளோதான். நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறேன். கேம் ஸ்டார்ட் ஆன ஃபர்ஸ்ட் டேலேருந்து இப்போ வரைக்கும் பாரு இல்லாத ப்ரோமோ இருக்கா, பாரு இல்லாத எபிசோட் இருக்கா, பாரு இல்லாத வீக்கெண்ட் கண்டென்ட் இருக்கான்னு கேட்டால் அது கொஸ்டின் மார்க் தானே. அப்போ பாருவை சுற்றி தானே அந்த கண்டென்ட் போயிட்டே இருக்குன்னா நீங்கள் ஒன்று தானாக வம்ப வலிக்கிறீங்க. வம்ப வலிக்கும்போது அந்த பொண்ணு சும்மா இருக்கணும், அப்படியே அந்த சட்டில் ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அந்த பொண்ணு இல்லை என்கிட்ட கண்டென்ட் வந்துச்சு, அதே நான் வந்து எனக்கான கண்டென்ட்டை மாற்றிக்குவேன், ஸ்ட்ராட்டஜியாக மாற்றிக்குவேன்னு சொல்லுது. அப்போ அந்த டாஸ்க்கே அந்த பொண்ணு அப்படி தான் விளையாடுச்சு. பிக் பாஸ் உள்ளே கூப்பிட்டு
நீங்க ஸ்ட்ராட்டஜி ப்ளே பண்ணுங்க. அப்போ நாமினேஷன் பாஸ் வச்சும் பண்ணுங்க, பாஸ் வச்சு கூட பண்ணுங்கன்னு சொன்னதே பிக் பாஸ் தான். அப்போ அப்படியும் பண்ணலாமா பிக் பாஸ்னா, அதான ஸ்ட்ராட்டஜி பண்ணுங்கன்னு அவரு தான் சொன்னாரு. அப்போ அதனால தான் அந்த நாமினேஷன் பாஸ் டீலே அந்த பொண்ணு எடுத்துட்டு போச்சு அப்படின்னு சொல்லும்போது, இதுல வியன்னா இன்னொரு விஷயம் இன்னைக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாரு கல்யாணத்துக்கும் போது வியன்னா பக்கத்துல நீ நேத்து சொன்னது நான் எப்ப பாரு இந்த பொண்ணு ஒன்று சொல்லிடுது, ஆனா அது அப்புறம் யோசிச்சு பார்த்தா தான் புரியல அதுல இருக்க ஹிண்ட் அப்படின்னு சொல்லி பாரு ஒன்று சொல்றாங்க. அப்படி என்னக்கா நான் சொன்னேன், அப்படி என்னக்கா நான் சொன்னேன்னா, அந்த கியூசின் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதுக்கு ஒருத்தவங்க கமெண்ட்ஸ் பண்ணாங்க, வந்து என்ன வந்து கியூசின்ற விஷயமே குவாலிட்டி செக் அப்படின்னும் போது இவங்க ஏன் கார்னர் பண்ணி பாரு அதில் உட்கார வச்சாங்கன்னு சொல்லும் போது அந்த பொண்ணு கேம் ஆட விடாமல் பண்ணுறதுக்காக தான் நான் ஆல்ரெடி அதுலேயே சொல்லியிருப்பேன். ஏன்னா ஜூஸ் ஓனர்ஸும் இல்லைனா வந்து எம்ப்ளாயிஸ்ன்னு சொல்கிற இடத்துல அந்த தொழிலாளிங்க அந்த பாட்டில்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு வரவங்க ரைட்டுங்களா, அவங்களும் வந்துட்டு அதுக்கு அவங்களுக்குள்ள டீல் பேசிக்குவாங்க. ஆனால் கியூசி கிட்ட எந்த டீலுமே வராது. அப்போ நாமினேஷன் பாஸ் பேசுறதாகட்டும், பாயிண்ட்ஸ் வாங்குறதாகட்டும், ரெண்டுமே அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்கன்னா கியூசியை உட்கார வச்சிருக்க திவாகருக்கும் பாருக்கும் எதுவுமே கொடுக்கக்கூடாதுன்றது தான் அவங்க பிளான். அவங்க கிட்ட எந்த டீலும் யாரும் பேசக்கூடாது, இவங்களுக்குள்ளேயே அந்த டீலை கம்ப்ளீட் பண்ணிக்கணும், வெறும் பேருக்கு அவங்கள பொறுப்பில் உட்கார வைக்கணும் அப்படிங்கிறத இவங்க பிளான்னா. பிளானுன்றது முன்னாடி அதுக்கான கரெக்டான பாயிண்ட் என்னன்னா, நாமினேஷன் பாஸு பாருக்கு போகக்கூடாது. அது சூப்பர் டீலக்ஸ் வீட்டு ஆளுங்களும் கொடுக்கக்கூடாது, பிக் பாஸ் வீட்டு ஆளுங்க கூட கொடுக்கக்கூடாது. டாஸ்க் ஆடினாலும் அது வரக்கூடாது. மேபி அவங்க டாஸ்க் ஆடினா அது பேசிக்குவாங்கல்ல அந்த டீல். பிக் பாஸ் வீட்டு ஆளுங்களா போய் அவங்க சூப்பர் டீலக்ஸ் வீட்டு ஆளுங்களும் ஆட முடியாது. ஆனால் பிக் பாஸ் வீட்டு ஆளுங்களா போய் அந்த பாட்டில்ஸ் கலெக்ட் பண்ணி அவங்க டாஸ்க் ஆடி இருக்கலாம்ல, பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கலாம். அதை பண்ணக்கூடாதுன்னு இன்டென்ஷனாக பண்ணது யாருன்னா கனி. அந்த அந்த கனி தான் அந்த கனி பண்ணிச்சு, அந்த சபரி பண்ணா, அவன் தான் பண்ணான், அந்த சகுனி தான் பண்ணான். அப்போ இந்த பிளான் இந்த பொண்ணு சரி கியூசி தானே நம்மளுக்கு வெறும் அந்த பொண்ணு என்ன நினைச்சுன்னா நம்மளை குறை சொல்ற ஆளை மட்டும் டேக் பண்றாங்க, ஜஸ்ட் லைக் தட் போயிட்டு அந்த பொசிஷனை பண்ணிச்சு. எவ்வளோ ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணிச்சு. நான் தெளிவாக ஒரு கேள்வி கேட்குறேன், அந்த ப்ரெஷர் 2 நாள் அந்த பொண்ணு எப்படி ஹேண்டில் பண்ணிச்சு? அந்த திவாகர் அந்த ஆளு சொல்லி விட்ற அந்த ஆளையும் மேனேஜ் பண்ணிக்கிட்டு சுற்றி எல்லா ஹவுஸ்மேட்ஸும் டார்கெட் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சு அந்த வேலையை குறை சொல்ற வேலைன்னா அதை சாதாரணமாக சொன்னாலே இவங்க குத்துது கொடாயுதுன்னு சொல்லுவாங்கன்னா, அதை கார்னர் பண்ணி சொல்லும் போது இன்னும் அதை பிக் பாஸ் ஸ்ட்ராட்டஜியாக பண்ணுங்கன்னு சொல்லும்போது இன்னும் அதை ஸ்ட்ராங்காக பண்ணும்போது எவ்வளோ ப்ரெஷர் அந்த பொண்ணு ஹேண்டில் பண்ணிச்சு. எவனுக்காவது அந்த வீட்டில் அதை ஹேண்டில் பண்ணுறது தைரியம் இருந்துச்சா? எவனுக்கும் ஹேண்டில் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கான், அவன் விக்ரம் சொல்லிட்டு இருக்கான் உள்ளே வந்துட்டப்பா அந்த கியூசி பொசிஷனில் எவ்வளோ கண்டென்ட் தெரிஞ்சா அது போய் அது சும்மா உட்கார பொசிஷன்னு நான் நினச்சிட்டேன். தெரிஞ்சால் அதுக்கே சண்டை போட்டுக்கலாமேனா போய் உட்கார வேண்டியது தானே. நீங்கள் தானே பிளான் பண்ணி அந்த பொண்ணு உட்கார வச்சுங்க, நாமினேஷன் பாஸ் கிடைக்கூடாதுன்னு ஏமாத்திட்டீங்க. இப்போ நாமினேஷன் பாஸும் கொடுக்காம அப்படின்னு சொல்கிற இடத்துல அந்த பாஸ் அந்த பொண்ணு கிடைக்கூடாதுன்னு ப்ளே பண்ணதை இந்த வியானா பொண்ணு சொல்லிடுச்சு. அது எப்படி சொல்லிச்சு அப்படின்னா, இல்லைக்கா அது கியூசிஆர்னா யாராக இருந்தாலும் கொடுக்க மாட்டாங்கல்ல பாஸ், நானாக இருந்தால் கூட கொடுக்க மாட்டேன், அதனால தான் சுபி கூட கொடுக்கல அப்படின்னா, அது என்ன ரூல்ஸில் அப்படி இல்லையா? இல்லையா அன்றைக்கி ஓட்டிங் பண்ணும்போதே அது அப்படி தானே பண்ணாங்க, லிவிங் ரூம்லாம் போட்டு உடச்சிச்சு. என்னது ஓட்டிங் பண்ணும்போது பண்ணாங்களா அப்படின்னா, ஆமாம் நான் வந்து ஓட்டிங் என்ன கார்னர் பண்ணுறாங்க அந்த பொண்ணு வியனை போய் அழுதுச்சுல்ல ரெஸ்ட் ரூமில். அப்போ சுபி போய் சமாதானப்படுத்தும் போது கனியாக்கா கேட்டாங்கம்மா, ஏன் அப்போ அதுக்கப்புறம் வந்து அந்த பொண்ணு சமாதானிட்டு வெளில வந்து இப்போ சொல்லணும்னா எல்லாரும் என்ன சொல்லிக்கோங்க, அது ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் நான் அழுதுட்டேன்னு சொன்னப்போ கனியாக்கா சொன்னேன், ஏன் உனக்கு பாஸ் வேணாமா, அந்த பொசிஷனில் உட்காந்தா பாஸ் கிடைக்காது அப்படின்னா. அப்போ இவ கேட்குறா பாரு, அப்போ அந்த ரூல்ஸ்லேயே இல்லையே அப்படின்னு சொல்லினா, அது பிக் பாஸ் ரூல்ஸ்லாம் இல்லை, இவங்க ஒன்று அப்படி மைண்ட் செட் பண்ணி வச்சிருக்காங்க. மைண்ட் செட் யாருங்க அங்கே பண்ணது? பிக் பாஸ் நாமினேஷன் பாஸ்க்காக விளையாடலாம், கியூசியும் அந்த பவரை யூஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணலாம்னு சொல்றப்போ, அந்த பாஸ்னு ஒரு விஷயத்தை கியூசியா உட்கார வச்சுட்டு அவங்களுக்கு கொடுக்க வேணாம்னு பிளான் பண்ணது யாரு? அவங்க தனியாக ஒரு வீடியோ வச்சிருக்காங்களா? அவங்களுக்கும் தனியாக ஒரு குரூப்பிசம் இருக்கு, அதுல தனியாக ஒரு ரூல்ஸ் இருக்கு. அதுல கிச்சனுக்கு யார் வரணும்னு ஒன்று இருக்கு, கிச்சன் தொடக்கூடாதுன்னு ஒன்று இருக்கு, இவங்க தொட்டா பிரச்சனைன்னு இருக்கு, அவங்க தொடலைன்னா பிரச்சனைன்னு இருக்கு. எஃப்ஜி அந்த லைட்டர் எடுத்து வச்சு பண்ணப்போ அவனை சாரி கேட்கணும்னு கெமி சொன்னப்போ அவனை சாரியே கேட்க விடல. இப்போ வரைக்கும் அவன் சாரியே கேட்கல. இன்னைக்கு கூட அவன் மட்டும்தான் சூப்பர் டீலக்ஸ் ரூமில் தூங்கிக்கிட்டே உட்காந்துருந்தான். அவன் தாலாட்டு பாடி எழுப்பாத குறையாதான் அவன் கனியும் சபரி எல்லாம் போய் எழுப்புனானுங்க. யார் அந்த சுபி எல்லாம் போய் எழுப்புச்சுங்க. அப்போ வந்துட்டு அவன் கனி கேட்குது. அப்போ எல்லாரும் எழுந்து, ஏன்னா அவங்க எழுந்து வந்தால் தானே வேக்கப் சாங் போடுவாங்க. அப்போ அப்படி எழுந்து வந்துட்டாங்கன்னு கேட்கலாம். அப்போ சபரி வந்து இல்லை